ஒரு அருமையான மிஷனரி குடும்பம் வட இந்தியாவுக்கு ஆண்டவருடைய ஊழியத்திற்காய் சென்றது. அவர்கள் வட இந்தியாவில் போய் ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு அறையை அமைத்து அந்த பகுதிகளில் எல்லாம் அவங்க சுவிசேஷம் சொல்ல தொடங்கினார்கள். ஒரு நடந்த சம்பவம், சுவிசேஷம் சொல்லி இவர்களுக்கு முதலாவது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை பிறந்து 9ஆம் மாதத்திலே வியாதிப்பட்டு மிகவும் கேவலப்பட்டு பிள்ளை மரித்து போனது. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து இவங்க ஊழியத்தை விடாப்பிடியாய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய அன்பை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பை அப்படி சொல்லும் போது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஜனங்கள் இவரை தூற்றத் தொடங்கினார்கள். வாலிப பிராயத்தின் மனைவியை தூற்றத் தொடங்கினார்கள். இரண்டாவது ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார், அதுவும் ஆண் குழந்தை. அது நல்ல ஊழியத்தை செய்தார்கள். பிள்ளையும் வளர்ந்தான். 1.5 ஆண்டு ஆனதும் அந்த பிள்ளையும் மரித்து போனது. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் அதிலும் சலித்து விடாமல் ஆண்டவருக்காய் உண்மையாய் ஊழியம் செய்தார்கள். உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள், உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள், உண்மையாய் வியாபாரம் செய்கிறவர்கள், உண்மையாய் கர்த்தருக்காய் ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள். கவனிங்க, எவ்வளவோ நிந்தை வந்த பிறகும், 2வது பிள்ளை மரித்த பிறகும் உண்மையாய் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். ஹல்லேலூயா. உண்மையாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள். 5 ஆண்டுகள் குழந்தை இல்லை, 5 ஆண்டுகள் பிள்ளைகள் இல்லை. எல்லாம் இழந்து தனி மரமாய் நிற்கிறார்கள். காலங்கள் கடந்தது. அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சின்ன ஒரு ஜெபக்குழுவாய் இருந்த இடம் சின்ன ஒரு தேவாலயமாய் மாறத் தொடங்கினது. ஆனாலும் நிறைய பேர் அவரை தூஷிக்க தொடங்கினார்கள். ஒரு நாள் இரவு அவர் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் 2 பிள்ளைகளை இழந்தேன். 5 வருடமாய் நான் இங்குதான் இருக்கிறேன். நீர் என்னை இங்கிருந்து போக சொல்லவில்லை. நான் உமக்காக இருக்கிறேன், எனக்காக இருக்கவில்லை, உமக்காக இருக்கிறேன். என் இந்த சிறுமையை உம்மால் மாற்ற முடியும், என் இந்த நிந்தையை உம்மால் மாற்ற முடியும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். அவர் ஜெபம் பண்ணும் போது அவருக்குள் ஒரு நம்பிக்கை வந்தது. நம்முடைய பிதாக்களை குறித்து அவர் அப்படியே